அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் வந்து சோனியா. நான் ஒரு நர்ஸா இருக்கிறேன். இன்னைக்கு நான் முக்கியமா எல்லாருக்கும் என்ன பதிவு செய்ய விரும்புறேன் அப்படின்னா, இந்த லாக்டவுன் பீரியடை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்கள் வெளியே வர நேரத்தை குறைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற நேரத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, மக்கள் வந்து பொது இடங்கள்ல கூடுறத வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஆனா நான் தினமும் வேலைக்கு போகும்போது பாக்குறது என்ன அப்படின்னா, மக்கள் வந்து அந்த போன வாரம் வந்து லாக்டவுன் வந்து கம்மியா இருந்தது. அந்த நேரத்துல எவ்வளவு மக்கள் வெளியே இருந்தாங்களோ அதே அளவு மக்கள் தான் அந்த நேரத்தை சுருக்குனதுக்கு அப்புறமுமே இருக்கிறாங்க. அதனால வந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. அது இல்லாம மக்கள் வந்து மாஸ்க் கட்டுறது இல்ல, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது கிடையாது. இது வந்து என்ன ஒருத்தர் நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு ஆள், நம்ம மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போனா, நான் ஒரு ஆள் வெளியில போனா என்ன, நான் ஒரு ஆள் மாஸ்க் கட்டலனா என்ன அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அப்படி நினைச்சு வெளியே போனோம் அப்படின்னா நோய் வந்து நமக்கு பரவுவதற்கு வந்து ரொம்ப வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்தி கொடுக்குறோம். அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு சில மேலை நாடுகள்ல அப்படின்னா அந்த 2வது வேவ் எல்லாம் அந்த செயினையே கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி மாஸ்க் கட்ட வேண்டாம், சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி எல்லாரும் சகஜ நிலைக்கு வந்துட்டாங்க. பட் நம்ம வந்து இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சோ அதே தான் இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னை பொறுத்த அளவுக்கு வந்து மக்களாகிய மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, சுனாமி வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படின்லாம் இல்லை. சுனாமியை விட மிகவும் மோசமான தாக்கத்தை உலக அளவுல நம்ம இந்திய நாட்டுல எல்லாத்துலயுமே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து அரசாங்கம் சொல்றதை கேட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். மாஸ்க் கண்டிப்பா கட்டணும். மாஸ்க் கட்டுறதுலயுமே வந்து சரியான முறையில கட்டணும். அதாவது ஓரத்துல எல்லாம் எந்த விதமான இடைவெளியும் இருக்கக்கூடாது, டைட்டா கட்டணும். மாஸ்கை வந்து முன்னாடி கையை வச்சு நம்ம எடுக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும். அப்படியே ஒருவேளை நோய் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மருத்துவமனைக்கு இன்றைய நிலை என்ன? மருத்துவமனையில பெட் இல்லை. ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையில நேற்று நான் பார்த்தேன், பெட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு போர்டே வச்சுட்டாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு சரித்திரத்துல நடந்ததா ஞாபகமே இல்லை எனக்கு. ஸோ போர்டு வந்து பெட் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னா அது எவ்வளவு ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து அப்படியே பெட் கிடைச்சி நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்தாலும் ஆக்சிஜன் இல்லை. ஆக்சிஜன் யாருக்குமே இல்லை. ஆக்சிஜன் இல்லை, வெண்டிலேட்டர்ஸ் இல்லை. ஸோ நாங்க வந்து இந்த செவிலியர்கள், மருத்துவத்துறையில இருக்கிற எல்லாருமே வந்து எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம எங்களோட கடமையை செஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா அது எங்களோட தொழில் தர்மம், நாங்க அதை செஞ்சுதான் ஆகணும். ஆனா மக்களாகிய நீங்கள் உங்களோட பக்கத்துல இருந்து எல்லாத்துக்கும் என்ன விதமான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத யோசிங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு மிருகமோ இல்ல ஏதோ ஒரு விலங்கோ நிக்குது அப்படின்னா நம்ம பயப்படுவோம். ஆனா இந்த கொரோனா என்னன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு தொற்று கிருமியா இருக்குது. அந்த ஒரு ரீசன் தான் நம்ம யாருமே பயப்படாம வெளியில இஷ்டத்துக்கு போறது, எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாம நம்ம எல்லாரும் சகஜமா நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். சோ அதை மாத்திரம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வெளியில போறத தடுத்துட்டு அனைவரும் வீட்டுல இருங்க. அரசாங்கம் சொல்றத கேளுங்க. ஒருவேளை நாங்க மருத்துவத்துறையில இருக்கிறவங்களும் இந்த நோயால பாதிக்கப்பட்டுறோம்னு வச்சுக்கோங்க, இந்த 3வது அலை 4வது அலை அப்படியெல்லாம் வரும்போது மருத்துவத்துறையில இருக்கிற எல்லாரும் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா மக்களை நோய் விடுற மக்களை பாக்குறது யாரு? சோ கொரோனா ஜெயிக்குதா இல்ல மக்கள் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடிவை வந்து நான் மக்களாகிய உங்க கையில கொடுக்கறேன். நன்றி, வணக்கம்.